பேங்க் வந்து ஒருத்தருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. அந்த லோனை அந்த பாரோயர் வந்து டியூ டேட் கடந்தும் 3 மாசம் ஆச்சு, இன்னும் பே பண்ணல. தட் இஸ் 90 டேஸ் கணக்கு வச்சுக்கோங்களேன். 90 டேஸ் ஆச்சு, டியூ டேட் வந்து இன்னும் ஒரு டியூ கூட பே பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த ஓவர் டியூ டைம் வந்து 90 டேஸ் தாண்டும் போது அது என்பிஏவா மாறிடும். சரியா? இதுதான் பேசிக்கான ரூல். இப்ப எந்த ஒரு பாரோவர் அந்த பேங்க்குக்கு பணத்தை திருப்பி செலுத்தலையோ, அந்த ஓவர் டியூ ஆயிடுச்சு, 90 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா, அந்த பாரோவர் அந்த பணத்தை பே பண்ணலனாலும் நாங்க பே பண்றோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பர்டிகுலர் லோனுக்கு. தட் இஸ் எஸ்பிஐ இஸ் கிவிங் லோன் டு அபிநாத் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அபிநாத் அந்த அமௌண்ட்டை எஸ்பிஐக்கு பே பண்ணலனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது நான் உங்களுக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்லுது அந்த லோன் அமௌண்ட் அப்படின்னா அதுக்கு பேரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்க கேரண்டின்னு அர்த்தம். சோ எனக்கு ஜனவரி 1ஆம் தேதி இஎம்ஐ பே பண்ணணும் அபிநாத் இன்னும் பே பண்ணல அப்படின்னா ஜெனரல் சினாரியோல நம்ம என்ன பண்ணுவோம்னா 90 டேஸ் வெயிட் பண்ணுவோம். 90 டேஸ் வரைக்கும் அங்கே எந்த பேமெண்ட்டும் வரல அப்படின்னா அதோட அபிநாத்தை ஓகே இனிமே இது விளங்காது அப்படின்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணிடுவோம்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்டா கிளாசிஃபை பண்ணிடுவோம் ஜென்ரலா. பட் சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து அந்த லோனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளால அந்த மாதிரி அந்த அபிநாத் அப்படிங்கிற அந்த பாரோயரை நம்மளால நான் பர்ஃபார்மிங் அசெட்டா கிளாசிஃபை பண்ண முடியாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்துருக்குல. அதனால இப்ப இதுல ஒரு கேள்வி இருக்கு. மேம் இப்ப நம்ம வந்து அபிநாத் 3 மாசம் ஆகுது, அதாவது 90 நாட்கள் ஆகுது, இன்னும் அவன் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் பண்ணல, ஒரு பிரின்சிபல் பேமெண்ட்டும் பண்ணல. இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு அவனோட லோன் அமௌண்ட்டை மட்டும் தான் திருப்பி தரும். அது என்ன அவங்க சேர்த்து வச்சிருக்கிற இன்ட்ரெஸ்டோட திருப்பி தரும். நம்ம என்ன பணம் அவனுக்கு கொடுத்தோமோ அந்த பிரின்சிபல் தான் திருப்பி தரப்போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்ட்ரெஸ்டோட திருப்பி தரதா என்னன்னு தெரியாது. இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் அவன் பே பண்ணவே இல்லை 90 நாள், இதுக்கப்புறமா அவன் பே பண்ண போறது இல்லை. அப்ப இன்கம் ரெகக்னிஷன் பர்பஸ்க்கு இந்த அபிநாத் நமக்கு பணம் கொடுப்பான் நம்ம எதிர்பார்க்கணுமான்னு கேட்டா எதிர்பார்க்காதீங்க. அது பைத்தியக்காரத்தனம். அபிநாத் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு கேரண்டி யூ த இன்கம். ஸோ இன்கம் ரெகக்னிஷன் பர்பஸ்க்கு அபிநாத் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு என்பிஏ தான். ஆனா அபிநாத்துக்கு நம்ம கொடுத்திருக்கிற அந்த கடன் பணமாகப்பட்டது நமக்கு திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்டே நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, கேரண்டி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன ரெப்யூடியேட் பண்ணல, நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லல, அவங்க கொடுக்கறதுன்னு சொல்லிருக்காங்க. சோ அதை வந்து அசெட்டா எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா அசெட் ரெகக்னிஷனை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் அசெட்டா தான் இருக்கு, நான் பர்ஃபார்மிங் அசெட்டா ஆகல. அது இன்னமும் வரக்கூடிய கடன் தான், வரா கடன் கிடையாது, கண்டிப்பா நமக்கு வந்துடும். ஆனா அதுல இருந்து இன்கம் வருமா அப்படின்னு கேட்டா வராது. சோ இன்கம் ரெகக்னிஷனை பொறுத்த வரைக்கும் அது வரா கடனா நினைச்சுக்கோங்க. அசெட்டா அதை ரெகக்னைஸ் பண்றதுக்கு நீங்க அதை வரும் கடன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதை பத்தி இன்னும் தெளிவா நான் இன்னொரு பார்ட் 2 வீடியோ போடுறேன்.